வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். இந்த வீடியோ மூலமா பணத்தின் புதிய 6 விதிகளை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பணத்தின் 7 விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இது 2வது பாகம். ரூல் நம்பர் 1, 50-30-20 ரூல். உங்களுடைய வருமானத்தை நீங்க 3 பகுதிகளா பிரிச்சு கையாளணும். முதலாவது பகுதி நீட்ஸ், தேவைகள். இதுக்கு 50% வருமானத்தை நீங்க ஒதுக்கணும். அதாவது உங்களுடைய வீட்டுக்கான வாடகை, உங்களுடைய வீட்டுக்கான செலவுகள், சாப்பாட்டுக்கான செலவுகள், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான செலவுகள், அடிப்படை தேவைகளுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவைகள் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு தேவையான பணத்தை நீங்க 50% முதலாவது நீங்க பிரிச்சிடணும். 2வது வாண்ட்ஸ். இது 30% நீங்க பிரிக்கணும். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள். நீங்க இந்த 30% வச்சு உங்களுடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம். அது உங்களுக்கு தேவையான துணிகளை வாங்குறதா இருக்கலாம், அல்லது உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான செலவுகளாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றதுக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு 30%. அடுத்து இருக்கக்கூடிய 20% நீங்க சேமிப்புக்காக நீங்க ஒதுக்கணும். இந்த சேமிப்புல நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஒரு வகையை இந்த வீடியோல நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுடைய தேவைகள், அதாவது இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா இந்த 50-30-20 அப்படிங்கிற அந்த ரேஷியோவை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளை 20%ஆகவும் உங்களுடைய விருப்பங்களை 20%ஆகவும் அல்லது உங்களுடைய அந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றுவதற்கு தேவையான சேவிங்ஸா மிச்சம் இருக்கிற 60%ஆகவும் நீங்க மாத்திக்கலாம். ரூல் நம்பர் 2, தி 5 B's. அது என்னது 5 B's அப்படின்னா பில்ட் பேசிக்ஸ் பிஃபோர் பிகமிங் பிக். நீங்க பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நிலைமையை அடையிறதுக்கு முன்னாடியே அடிப்படையான விஷயங்களை நீங்க உருவாக்கணும். உதாரணத்துக்கு பேசிக் மணி மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச அளவு பணத்தை நீங்க சரியா கையாண்டா மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான பணம் வரும்போது அதை நீங்க சரியா கையாளுவீங்க. அதுக்கப்புறம் முதலீடுகளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். டாக்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் டாக்ஸை பத்தியெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படிங்க சொல்லலாம். உங்களுடைய இலக்கு பொருளாதாரத்துல நிறைய பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு வரும்போது கட்டாயமா நீங்க இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க பெருசா வளரும் போது, வளர்ச்சி அடையும் போது நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் உங்களையும் நீங்க சரியா கையாள முடியும். ரூல் நம்பர் 3, earn while you sleep if you really want to be wealthy. வாரன் பஃபெட் சொல்றாரு, நீங்கள் தூங்கும் போது பணம் ஈட்டும் வழியை உருவாக்கவில்லை என்றால் நீங்கள் கடைசி வரைக்கும் கடினமாக உழைக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக அந்த இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 2 வகையான இன்கம் இருக்கு. ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா நீங்க காலையில 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்க வேலை செய்றீங்க. அதன் மூலமாக, அதாவது நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆரம்பத்துல மிகப்பெரிய ஒரு உழைப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேனேஜ் மட்டும் பண்ணினா போதும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இதுக்கு பேர் பாசிவ் இன்கம். ஸோ இந்த இடத்துல நீங்க தூங்கும் போது அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம நைட்டு தூங்குறது மட்டும் கிடையாது. நாம ஓய்வா இருக்கும்போது, நம்ம அதிகமா உழைக்காம இருக்கும்போது கூட நமக்கு வருமானத்தை ஏற்படுத்துற மாதிரியான சிஸ்டம்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். உண்மையாகவே இந்த மாதிரியான சிஸ்டமை கிரியேட் பண்ணா மட்டும்தான் நீங்க அதிகமான செல்வத்தை, பணத்தை சேர்க்க முடியும். சரி, அந்த மாதிரி சிஸ்டத்தை நான் எங்க போறது உருவாக்குறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்கு நிறைய வழிகள் இருக்கு. பிஸ்னஸ் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் தான். ஏன்னா நீங்க வேலைகளை மற்றவங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கும்போது அவங்க அந்த வேலைகளை செய்யும் போது நீங்க ஓய்வா இருக்கும்போது கூட உங்களுக்கான மணி அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஆக்டிவ் இன்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். தூங்கும் போது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தூங்குறது மட்டும் இல்லை, நாம அதிகமா கடின உழைப்பை போடாம இருக்கும் போதும் கூட நமக்கு தொடர்ச்சியாக பணம் வர்ற மாதிரியான சிஸ்டமை நாம உருவாக்கணும். ஆஃப்கோர்ஸ் பாசிவ் இன்கம் மாடல்ஸும் நிறைய இருக்கு. இன்னைக்கு இ-காமர்ஸ் மூலமா நிறைய பேர் உழைக்காம இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு பிஸ்னஸ் சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மாடல் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன மாடல் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீசர்ச் பண்ணுங்க. பாசிவ் இன்கம் மாடலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உண்மையாகவே நீங்க ரிச் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது பணம் மட்டும் வச்சுக்கிட்டு ரிச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ரீடம் இருக்கணும். அதாவது பணமும் ஃப்ரீடமும் இருக்கணும். உங்களுக்கு
நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு சுதந்திரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே ரிச்சாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரூல் நம்பர் 4, மணி கான்ட் பை ஹாப்பினஸ் பட் பாவர்ட்டி கான்ட் பை எனிதிங். நிறைய பேர் இந்த ஒரு வாக்கியத்தை சொல்கிறது உண்டு. மணி கான்ட் பை ஹாப்பினஸ், பணத்தினால மகிழ்ச்சியை வாங்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது என்னமோ வந்து உண்மைதாங்க. பணத்தை வச்சு மகிழ்ச்சியை வந்து வாங்க முடியாது. ஏன்னா அது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். பணத்துக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து கணக்கு பண்ணவே கூடாது. பணம் இல்லாமையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். பட் அதே டைம் பார்த்தோம்னா ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எதையுமே வாங்க முடியாது. பணம் அப்படிங்கிற கருவி உங்களுக்கு வந்து சௌகரியத்தை கொடுக்கும், ரெண்டாவது ஃப்ரீடமை கொடுக்கும், மூணாவது வந்து ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும். இதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றபடி பணத்துக்கு எதிரான நெகட்டிவான நிறைய நம்பிக்கைகளை உங்களுடைய மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. அதில் முதலாவது என்ன அப்படின்னா மணி கான்ட் பை ஹாப்பினஸ் அப்படிங்கிறது. ரூல் நம்பர் 5, ஹேவ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். எதிர்காலத்தில் தேவைப்படுகிற அவசர கால தேவைகளுக்கு நீங்கள் வந்து பணத்தை சேமித்து வைக்கணும். இப்போ இந்த கொரோனா டைம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பாடம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கொரோனா டைமில் லாக்டவுன் பீரியடில் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுருந்தீங்க, அது வந்து உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் எடுத்து ஃப்ரீயாக செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சௌகரியமாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்காலத்தில் நம்முடைய அவசர தேவைகளுக்கு நாம் முன்கூட்டியே தயாராகி இருக்கணும். அதுதான் வந்து பண ரீதியாக நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது. சரி, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு மாத செலவுகள் அப்படிங்கிறது 20,000 ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணலாம். அதாவது நான் வந்து 3 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கு அல்லது 12 மாதத்துக்கு தேவையான செலவுகளுக்கான பணத்தை நான் வந்து முன்கூட்டியே எமர்ஜென்சி ஃபண்டாக நான் வந்து சேமிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மாதத்துக்கு நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுகிறது. 60,000 ரூபாயை டார்கெட்டாக வச்சு போங்க. மந்த்லி கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து 60,000 ரூபாய் வர வரைக்கும் சேமிங்க. இதே நீங்கள் 6 மாதத்துக்கு சேமிக்கிறீங்க அப்படின்னா 1,20,000 ரூபாய் தேவைப்படும். 12 மாதத்துக்கு அப்படின்னா 2,40,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மாதத்தை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அதை வந்து டார்கெட்டாக வச்சு சேமிக்க ஆரம்பிங்க. ரூல் நம்பர் 6, டோன்ட் ஷோ யோர் மணி. நீங்கள் உண்மையாகவே பண ரீதியாக நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹம்பிளாக இருக்கிறதுக்கு வந்து கற்றுக்கோங்க, ஹம்பிளாக இருங்க. ரெண்டாவது வந்து பணத்தை வச்சு எந்த வகையில் நீங்கள் நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்யறதுக்கும் கற்றுக்கோங்க. அதே சமயம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுடைய பணத்தை வந்து பாதுகாக்கவும் பணத்தை பெருக்கிறதுக்கும் கற்றுக்கோங்க. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லம்பாக கொஞ்சம் பணம் வந்த உடனேயே அந்த பணத்தை வந்து வெளியே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்த்தாவே தெரியும் இவங்க திடீர்னு பணக்காரன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நடந்துக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரி இவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறதுக்கு மற்றவங்க படையெடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அதை வந்து அமைஞ்சிரும். ஸோ பணத்தை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அது வெறுமனே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஷோ காமிக்கிறதுக்கு பதிலாக உண்மையாகவே செல்வ செழிப்பான ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதற்காக உழைங்க. உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத வந்து பணக்காரங்க மாதிரி உங்களை காமிச்சிக்கிறதா இருக்கக்கூடாது. உண்மையாகவே அந்த நிலைமையை வந்து அடையிறதாக இருக்கணும். ஸோ இதுதான் பணத்தினுடைய 6 விதிகள். இந்த 6 விதிகளில் எந்த விதி உங்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.